No more picture. Hey guys, Assalamualaikum. This is Shana. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரமதான் டே 7 பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நமக்கு சஹருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து மீன் கறி ரசம் அதுக்கப்புறம் மீன் வச்சு அவியல் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து வப்படம் ரைஸ் இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட உட்காந்தாச்சு. சஹர் சாப்பிட்டு முடிச்சது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுக்கணும்னு இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் இருந்துச்சு, பிளாக் கரண்ட் வித் வெண்ணிலா எல்லோரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். முடிச்சுட்டு அப்படியே சஹர் வச்சுட்டு தொழுதுட்டு ரிமைனிங் ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ தட் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராடக்ட் காமிக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் பிரச்சனை இருக்கும். ஸோ தட் வந்து டார்க் சர்க்கிள் பிரச்சனைக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு சொல்யூஷன். இந்த ஜஸ்ட் ஹர்ப்ஸ் அப்படின்ட்டு இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட டியூப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 340 சம்திங் தான். இந்த க்ரீமோட டெக்ஸ்சர் காமிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டேபிளெல்லாம் பயங்கரமாக அழுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ தட் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி அளவுக்கு தான் டியூப் இருக்குது. இதை வந்து டெய்லி நீங்கள் வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து தவறாமல் அப்ளை பண்ணணும். டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த எங்கே உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணான்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். தென் மார்னிங்கும் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. தண்ணி மாதிரி தான் இருக்கும். முடிச்சுட்டு ஹாலுக்கு வந்தோம் அப்படின்னா வந்து ஒரு பக்கம் ப்ரான்ஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் வந்து அம்மா அன்னைக்கு இலையப்போ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கை இருக்குல்ல, சக்கை வச்சு இலையப்போ செஞ்சிட்ருக்காங்க. இதில் என்னதுமா மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த கலரில் இருக்கு சக்கை அரிசி மாவு, இது அரிசி புழுங்கல் அரிசி, சக்கை, கருப்பட்டி, தேங்காய் எல்லாம் மட்டும் அரைச்சிட்டேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அரைச்சிட்டு இப்படி நெய் ஊற்றி இப்படி பரத்தணும். இது வந்து தேங்காய், அண்டி, கிஸ்மிஸ்ஸு, சீனிலே சீனி பாரம். இது வந்து சர்க்கரை பட்டியா சீனியை போட்டு தின்னுட்டு கிடக்காங்க. பிச்சு போடாது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. ஸோ தட் வந்து க்ளீன் பண்ண வந்துட்டேன். பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு இலை உண்டு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து வாழை இலையில தான். அசர் டைம் ஆகிடுச்சு, பயங்கர வெயில். ஸோ தட் வந்து கொஞ்சம் நேரம் வெளியே நிற்கலான்னு பிள்ளைகளெல்லாம் வெளியே நிற்கிது. பார்த்திங்கன்னா வந்து கஞ்சி இது மாதிரி ரெடி ஆனதும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் வந்து கொண்டு போவாங்க. ஸோ அந்த ஆட்டோ வந்ததும் பார்த்திங்கன்னா வந்து
பிலால் வந்து நேராக போயிட்டு கஞ்சி வாங்குறதுக்காக போயிட்டுருக்கான். காணி பிலாலு என்ன வாங்கினு பார்த்துட்டே இருந்தில்ல, அது என்னது காணியம்மா? கஞ்சி. கொஞ்ச நேரத்தில் இந்த கஞ்சியை காணாது. என்ன குழம்பிடு? சூப்பர். என்ன மீன் முழுசா கிடக்குது. இன்னைக்கு இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இறால் வச்சு அடை செய்ய போகிறோம். இதுக்காக வேண்டிய அரிசி மாவு, அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு மசாலாவாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, பெருங்காயப்பொடி போட்டுட்டு தென் இந்த மாதிரி தேங்காய் கட்டியாக அரைச்சிட்டு ஊற்றிக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக கரம் மசாலா ஆல்சோ. சூப்பராக நமக்கு வந்து ப்ரான் அடை ரெடி ஆகிடுச்சு. நல்ல தேங்காய் விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலி நமக்கு நோன்பு திறக்கிறதுக்கான டைம் வந்தாச்சு. இன்னைக்கு இஃப்தார் டேபிளில் நமக்கு என்னென்னலாம் இருக்குன்னா இலையப்பம், கஞ்சி, தென் வாட்டர்மெலான், கிழங்கு, உளுந்த வடை, கட்லெட்டு, அப்புறம் வந்து கிண்ணத்தப்பம், இது வந்து கடையில் வாங்கினது, தென் சிக்கன் நூடுல்ஸு, அண்ட் தென் வந்து அந்த ப்ரான் அடை, இது எல்லாமே தான் வந்து ரெடியாக இருக்குது. ஃபைனலி எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக நோன்பு ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தராவிக் போல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மாமி வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி கிளம்பி நிற்கிறோம். ஆக்சுவலி டே டைமே போகணும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து செட் ஆகலை. நோன்பு பிடிச்சிட்டு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ தட் வந்து நோன்பு ஓப்பன் பண்ணி கிளம்பிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம போத்தீஸ்க்கு வெளியிலலாம் ரம்ஜானுக்குள்ளே டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அது இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இன்றைக்கி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்த கிளிப் போட்டிருக்கிறனால அதை வந்து டைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அண்ட் தென் வந்து அந்த மாமி வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா ஈடன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் தான், பார்வதிபுரம் இருக்குது. ரொம்பவே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம். பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிராய் அப்படின்ற ஒரு ஷாப் வந்திருக்கோம். எனக்கு இந்த கடைக்குள்ளே போனாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றதே வந்து ஃபர்ஹாமா தான் வருவாள். பிகாஸ் அவளோட குழந்தையிலேருந்து ஃபாலிஹா குழந்தை வரைக்கும் எடுக்கிற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே ஆன்லைன் ஆகட்டும் நார்மல் ஆகட்டும் இங்கே தான் எடுப்போம். ஸோ அதுக்குள்ளே வந்ததுமே எனக்கு அவளோட ஞாபகம் தான் வரும். ஆக்சுவலி நாங்கள் போகிற டைமிங் பார்த்திங்கன்னா வந்து 9:30 மேலே ஆனதுனால க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் போயிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா வந்து நியூபார்ன் பேபி ட்ரெஸ் வாங்கினோம். அதுக்கான செட் மாதிரி ஒன்று வாங்கிட்டு அண்ட் தென் வந்து நியூபார்ன் பேபிக்கு நார்மலாக வியர் பண்ணுற க்ளோத்தஸ் ஆல்சோ வாங்கிட்டு அப்படியே கிளம்புறோம். செப்பல் எல்லாமே பிராண்டு, தென் அழகாக நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஈத் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டி வந்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் டே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் ஷாப் இருக்குது. இங்கே வந்து நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ தட் இங்கேயும் போயிட்டு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அதோட நாங்கள் கிளம்பியாச்சு.
அவங்க வந்து இப்போ புதுசாக அந்த ஆரஞ்சில் வந்து சர்பத் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு பயங்கர டெம்டிங்காக இருந்து வாங்கி குடிக்கணும். நான் லேட் ஆகிட்டு அதோட கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா வந்து குட்டி குட்டியாக நிறைய லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். பிகாஸ் வந்து டைம் ஆகிடுச்சு. நைட் 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி கிளம்பி வந்துட்டோம். எங்கேம்மா பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிறப்போ அவங்க பண்ணின அந்த இலையப்போ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து பேக் பண்ணி அங்கே போயிட்டு வந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அங்கேருந்து வரும்போது அவங்களோட ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye from Happy Mom Shia. Bye. Take care. Assalamu alaikum.